இது மகம் நட்சத்திரம் பற்றிய ஒரு விரைவான பார்வை. மகம் நட்சத்திரம் இது சிம்ம ராசியில, அதாவது சூரியனோட ராசியில அமைஞ்சிருக்கு. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தா கேது. கேது ஒரு நிழல் கிரகம். அது நம்மளோட கர்மா, ஆன்மீக தேடலோட தொடர்புடையது. மகத்துல பிறந்தா ஜகத்த ஆளலான்னு ஒரு பழமொழியே இருக்கு பாருங்க. அதுவே இந்த நட்சத்திரத்தோட பவரை சொல்லுது. இது நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு, வளர்ச்சி, அப்புறம் மாற்றத்தை கொண்டு வர்ற முக்கியமான நட்சத்திரம். சரி, இதிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல, இவங்க கிட்ட இருக்கிற அந்த இயல்பான தலைமை பண்பும் பிரகாசமும். மகம் நட்சத்திரக்காரங்க இயல்பாவே ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க. மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல திறமையா இருப்பாங்க. இவங்க இருக்கிற இளமே ஒரு கம்பீரமா தெளிவா இருக்கும். எந்த துறையில இறங்குனாலும் அங்க ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்துவாங்க. இரண்டாவதா, நாம கவனிக்க வேண்டியது இவங்களோட சேவை மனப்பான்மையும் ஆழமான அறிவும். தனக்காக யோசிக்கிறத விட மத்தவங்களுக்காக செயல்படுற குணம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதனால இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு இறை அருள் இருக்குன்னு சொல்லலாம். புது புது விஷயங்களை கத்துக்கிறதும், ஒரு விஷயத்தோட ஆணிவேர தேடி போறதும் இவங்களுக்கு ரொம்ப இயல்பா வரும். கடைசியா, இவங்களுக்குள்ள இருக்கிற சில சவால்கள் பார்க்க கம்பீரமா இருந்தாலும் மனசுக்குள்ள சில ஆசைகள் நிறைவேறாம ஒரு சின்ன போராட்டம் இருக்கலாம். சிம்மராசியோட குணங்கிறதால பொறுமை இழந்தா கோவம் கொஞ்சம் கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்கும், அவசரமும் படபடப்பும் வரலாம். சில சமயம் தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சும் சில சூழ்நிலைகளால அதிலிருந்து முழுசா விலக முடியாம தவிக்கிற நிலைமையும் வரலாம். இது கொஞ்சம் கேதுவோட தாக்கம். ஆக மகம் நட்சத்திரங்கிறது தலைமை, பிரகாசம், சேவைன்னு பல நல்ல விஷயங்களை தரும் ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம். ஆனா அதே சமயம் கோபம், மனப்போராட்டங்கள் மாதிரியான சவால்களை கவனமா கையாள வேண்டியதும் ரொம்ப முக்கியம்.